ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரி ஸ்ப்ரேயோட பேட்ரி வந்து நம்மளுக்கு லீடு வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னு அந்த லீடு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு சால்ட்ரிங் பண்ணலான்னு சொல்லி எடுத்தேன். அந்த டைமில் வந்து சால்ட்ரிங் மிஷின் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதை எப்படியாமா வீட்லேயே சர்வீஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன், ஆனால் சால்ட்ரிங் மிஷின் வந்து ஹீட்டே ஆக மாட்டேங்குது. இது என்னாச்சுன்னு சொல்லி நம்ம உள்ளே கழட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் மிஷினுக்கு போகிற சப்ளைவை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் மிஷினுக்கு மேலே 3 டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டுற அளவுக்கு நம்ம ஸ்பேனர் செட் எடுத்துக்கலாம். மேலே 3 ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்குது. அந்த 3 ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 3 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுறேன். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண கடைசியில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஒயரை உள்ளே தள்ளிட்டு வெளியே அப்படியே இழுத்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கு மேலே ஏதோ ஒரு டேப் போட்டிருந்தாங்கன்னா அந்த டேப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் ஒயர் வந்து நம்மளுக்கு இந்த டயோட்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. ஒருவேளை டேப் ரிமூவ் பண்ணுறப்ப கட் ஆச்சா இல்லை ஃபஸ்ட்டே கட் ஆகிடுச்சான்னு தெரில. அதுக்கு முன்னாடி இந்த டயோடு வந்து நம்ம நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் மல்டிமீட்டரை எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டர் எடுத்து டயோடு வேல்யூ பார்த்தோம்னா அது 0.6 வோல்ட் ட்ராப் காட்டுது. அப்போ இந்த டயோடுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த டயோடு எதுக்காக இருக்குதுன்னா நம்மளுக்கு 220 வோல்ட்டை கொடுக்குறோம். ஆனால் இது வந்து 40 வாட்ஸில் ஆப்ரேட்டரு. அதுக்கு தகுந்த வோல்டேஜ் தான் இதுக்கு தேவைப்படும். அதுக்கு 240 நம்ம ஆஃப் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 220 தான் கிடைக்குது. அதே போல் பாடி ஆகுதுன்னு சொல்லி கன்வெர்ட்டி பார்த்துக்கிறேன். இந்த டயோடு வந்து நம்மளுக்கு 240 வோல்ட்டை நம்மளுக்கு டிவைட் பை 2 போட்டோம்னா 120 வோல்ட்டே நம்மளுக்கு இன்புட்டாக கொடுக்கும். இப்போ அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அதே போல் நம்மளோட ஒயர்லேயே வந்து கனெக்ட் பண்ணி டயோட் டு ஒயரையும் நம்ம வந்து ஒரு லூப் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு டேப் அடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் சால்ட்ரிங் மிஷினில் இந்த டயோடு போகும், இல்லைன்னா இது மாதிரி ஒயர் தான் வந்து கட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸு இருக்கக்கூடிய கார்பன் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் போகும். மேக்ஸிமம் இந்த 2 கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். இதை கட் பண்ணாவே நம்மளுக்கு சால்ட்ரிங் மிஷின் வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகும். இப்போ நம்ம போட்டு ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ண கடைசியில் சால்ட்ரிங் மிஷின் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்துட்டு இந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து நம்மளுக்கு இப்போ கரெக்டாக ஒர்க் தான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணி 2 செகண்ட் விட்டுட்டேன். இப்போ நான் வந்து லைட்டாக டச் பண்ணி பார்க்குறேன். டச் பண்ணி பார்க்குறப்பவே தெரியுது இந்த சால்ட்ரிங் மிஷின் நல்லாவே ஹீட் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம பெல்ட்டான பேட்ரி லீடை வந்து சால்ட்ரு எக்ஸ்டென்ஸாக ஒரு ஒயர் போட்டு சால்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லாவே சால்ட்ரு ஆகுது. அப்புறம் அந்த லீடை கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.